ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முடிசூட்டப்பட்ட முத்துக்குமரன், அப்புறம் ஜாக்குலின் மற்றும் நம்ம விஜய் விஷால் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டப்பா அருண், உண்மையிலே நீ டம்முக்கு டப்பா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ வன்மம் பார்த்தீங்கன்னா கூடாது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் முத்து அதுக்கு சரியான பதிலடி கொடுத்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி பேசுகிறா, உண்மையாக இருந்தால் இப்படி தான் பேசணும் அப்படின்றதை அருமையாக பண்ணார் அப்படிங்கிறது தான். ஸோ பயங்கரமான பிளேயர் அப்படின்னு நினைக்கக்கூடிய சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு தான் போட்டாங்க. அதுவும் ஜாக்லின் ஒரு புண்ணியத்தில் ஒரு ஓட்டு போட்டு விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. மித்த எவனுமே சௌந்தர்யாவை கண்டுக்கவே இல்லை. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா பிஆர் இதை எடுத்து போடுவாங்க. ஏய் பாடுறா எங்கள் தலைவிடா அப்படிம்பாங்க. உங்கள் தலைவியை நீங்கள் தான் கொண்டாடினா ஒன்றா, உள்ளே இருக்கணும் மதிக்க மாட்டான். வெளியே இருக்கிற நார்மல் மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுடைய பிளே அந்தளவுக்கு கேட்சியாக இல்லை அப்படிங்கிறது தான். பட் டாப் 5க்குள்ளே ஒரு எஃபர்ட் போட்டு நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் நான் சொல்கிறேன், டைட்டில் வின்னர் அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு சொல்கிறேன் சரியா. ஏன்னா இருக்கிற எல்லா மிச்சர்லேயும் சௌந்தர்யா மிச்சர் பெஸ்ட் மிச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். கரெக்டாக 5க்குள்ளே கண்டிப்பாக எனக்கும் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலும் இன்னும் பிளே பார்க்கணும். ஆக்சுவலாக 2 வாரம் கிடையாது, அடுத்ததுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு குரல் கொடுத்துட்ருக்கிற ஒரு பிளேயராக தான் இருந்தாங்க. பட் ஒரு ஓட்டுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ முத்துக்குமரன் பக்காவை போட்டார். தீபக் 1 அடி தூள், மஞ்சரி 1 அடி தூள், ஜாக்லின் 1 அடி தூள், வெளுத்து வாங்கிட்டாப்புல. அடுத்து நம்ம தீபக்கும் பின்னிட்டார். மஞ்சரி ரொம்ப த்ரெட்டுப்பா அப்படின்ட்டார். மஞ்சரி முத்து எல்லாத்தையும் போட்டு விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் விஷாலும் நிறைய பேர் சொன்னதுனால விஷால் மஞ்சரிக்கு ஈக்குவல் பேலன்ஸ் ஆகிடுச்சு. முத்துக்குமரன் லீட் வந்துட்டான். விஷாலுக்கு மஞ்சரிக்கும் பார்த்தீங்கன்னா இதாகிட்டு மஞ்சரி வெளியே போய் விஷால் வந்துட்டான். 2வது இடத்துல ஜாக்லினும் கன்ஃபார்ம் ஆகிட்டா அப்படிங்கிறது தான். ஸோ 3 பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் இந்த டப்புக்கு டப்பா இருக்காங்கல்ல, டப்புக்கு டப்பா அந்த டப்புக்கு டப்பா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் கூட உள்ளே சொல்லலை. அவர் தான் பெரிய ஸ்ட்ராங்காக. யார் சொல்லலாம் பாருங்கள். ஜெஃப்ரியா, அவன் இந்த நல்லியலுமே ஒன்றுமே பண்ணலை இந்த கேமுக்கு. சும்மா உட்காந்துக்கிட்டு அங்கே பேசிட்டு பொண்ணுங்களை தடவிட்டு இருக்கான். அவனை பெஸ்ட்டான். இன்னொருத்தன் ஒரு ஊமை கொட்டான் ரஞ்சித். அவர் என்ன பண்ணுறாரே தெரியல. ரஞ்சித் ஐயா இந்த வீட்டில் சும்மா அப்படியே உட்காந்துட்டு செமையாக கேமின்னு இருக்கான். அவனை போய் 2வது பிளேயர் எப்படி டப்புக்கு டப்பா பாருங்க. 3வது விஷால், சூப்பர் என்டர்டெய்னர்ப்பா எப்பா ஷாமி அப்படின்ட்டு. இப்போதே தெரியுது அந்த தராதரம், இவருடைய செலெக்ஷன் எப்படி இருக்குது, வன்மம் எப்படி இருக்குது. அருணுடைய கேவலமான முகம் கிழிஞ்சிருச்சுல. அதேமாதிரி ஜெஃப்ரி பாருங்கள், பவித்ராயான் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ரஞ்சித், அவர் இவர் சொல்லிட்டார்ல, அருண் சொல்லிட்டார்ல உடனே அருண். யாரெல்லாம் ரஞ்சித்துக்கு ஈஸியாக பாடணுன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அவர் நாமினேட் பண்ணிடுவார். உங்களை புகழ்ந்தீங்கன்னா அவர் ஒன்று போடுவார். இந்த மாதிரி ஒரு கேம் விளாட்றதுக்கு ரஞ்சித் இதெல்லாம் என்ன யாரையா அவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வர்றப்ப சரி நல்ல ஒரு ஸ்டெஃபான ஒரு ஆளாக தான் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இதில் 6 பேரும் வராமல் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் இருக்கேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சத்யா. என் பேர் எதுக்கிட்ட அவர், நானே சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு. தர்ஷிகா கூட ஒரு 2-3 மணி சொன்னாங்க சரியா. நான் அந்த சத்யாவை சொல்லியிருப்பேன். சத்யா பயங்கரமாக விளையாடுறாரு. 70 நாள் எல்லாரும் ஒரு எஃபர்ட் போட்டு இங்கே 70 நாள் இருக்கீங்க. ஆனால் சத்யா 70 நாளும் ஒன்றுமே பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடியதுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் சத்யா கிட்ட பார்க்குறேன். வேறு எவனுக்குமே தகுதி இல்லை. 1ஆம் நம்பருக்கு சத்யா தான் தகுதி அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி ஓங்கி அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக அதுவும் பண்ணலை இவங்க. டப்புக்கு டப்பா, அப்புறம் இவன் ஜெஃப்ரி, இவெல்லாம் வேஸ்ட்டு. நாமினேட் பண்ணுறான் பாருங்க காமெடி பீஸ் மாதிரி. ஜெஃப்ரிலாம் பவித்ரா பண்ணுறேன். தீபக் ரஞ்சித் கூட சரி ஓகே, அவன்கிட்ட டாஸ்க் எடுத்தாங்க, ஒரு நியாயம் இருந்தது. பவித்ரா எஃபர்ட் போடுறா 101%. அதே மாதிரி பவித்ரா சொம்படி இது பாருங்கள். தர்சிகா பவித்ராவுக்கு 200% எஃபர்ட் போடுறாங்களாம். ஐயோ சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் ஆட்ட நாயகன் முத்துக்குமரன், ஜாக்லின் நம்ம சொன்ன மாதிரி இருக்கா. டாப் 2 இவங்க தாங்க. இதில் உடச்சிக்க ஒருத்தனும் வர முடியாது. இந்த மண்டே கோதி போடுறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லி எலும்பு கேட்டகரி, டப்புக்கு டப்பா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்கடுத்து தான் வர முடியும்னு நினைக்கிறேன். சரி, இவங்க எல்லாம் சண்டை போட்டுருக்கணும். குறுக்க ஒரு கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ அவனுடைய பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஒன்று தர்சிகாவான். தர்சிகா என்னடா பண்ணா 200 எஃபர்ட் போட்டேன் அப்படின்றான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜாக்லின் கரெக்டாக சொல்லிட்டான். ஸோ ஜாக்லின் நல்ல எஃபர்ட் போடுறாங்க. மஞ்சரியும் டபால்னு போட்டு விட்டான். பரவாயில்ல, 2 அனுப்பிச்சு நல்லாயிருக்கு. தர்சிகா மேபி இருந்து பார்த்ததுனால அவன் யோசிச்சிருப்பான் போல. நம்ம பார்த்துட்டு வந்தப்போ தர்சிகா எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி இப்போ இருப்பாங்கன்னு நினச்சிருப்பான் போல. ஸோ ஆக மொத்தம் இவ்வளோ தாங்க. ஸோ சௌந்தர்யா தாக்கப்பட்டார், 4 பேரால் தூக்கப்பட்டார் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.